இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்பவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. சிபிஐ வழக்கு இருக்கு. ஆனா அவரை கைது செய்யல. மகாராஷ்டிரா நாராயண ராணே அவர் மீது வழக்கு இருக்கு. அவர் அவருக்கு பாஜக ஆதரவு தெரிவிச்சோன்னா அவரை ஒண்ணும் செய்யல. சரத்பவார் கட்சியில இருந்த அஜித் பவார் மீது இதே நீர் பாசனத்துறையில 800 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு. அவரை நீங்க பிஜேபிக்கு வந்தவனா அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து உட்கார வச்சு அவரை சிபிஐயோ அமலாக்கத்துறை எதுவுமே பண்ணல. ஆனால் ஹேமந்த் சோரன் போன்றவர்களை அவர்கள் கைது செய்யறாங்க. முதலமைச்சராக இருக்கிறவர்களை கைது செய்யறாங்க. ஹேமந்த் சோரன் என்ன சொல்றாரு? நாங்க பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தோம், நாங்கள் இந்துக்கள் இல்லைன்றாரு, பிரகடனப்படுத்துறாரு. அவருடைய தந்தை சிபுசோரனுடைய வழியில் அவர் பண்றாரு. ஆனா அவர்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப இவர்களுடைய இலக்கு என்னன்னா, இந்தியா முழுக்க ஒற்றை நாடு. ஒற்றை நாடுங்கிறது இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரம்ங்கிறது ஓபிசி இந்துக்களுக்கான ராஜ்யம் இல்ல, அது பார்ப்பனர்களுக்கான ராஜ்யம். அதான் எங்களுடைய தலைவர் தொடர்ச்சியா சொல்றாரு. ஓபிசி இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக.